Hello everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு நபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா he has handled over 350 crores worth of wealth for his clients who has been in this field for more than 20 years. Currently he has allocated time for us. நம்மளுக்காக wealth management layman termsல நம்ம எப்படி எல்லாம் டவுட் கேட்க போறோமோ கிளாரிஃபை பண்ண போறாங்க. நீங்க in case wealth management பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா this video is for you. நீங்க in case bootstrap business ஓட இருந்தீங்கன்னா வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. Hi Job, எப்படி இருக்கீங்க? Hi Kriha, how are you? Nice meeting you finally. Yes. ரொம்ப நாளா இந்த பிளான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம், போஸ்ட்போன் ஆயிட்டு இருக்கு. எஸ் 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 எனக்கு உங்களை பத்தி ஆப்வியஸ்லி பிஎன்எல்ன்றதுனால தெரியும். அதுதான் தட் ஃபார் அவர் வியூவர்ஸ் உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, ஸோ சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் born and brought up in a very conservative place called ஊட்டி. ரொம்ப ஒரு டவுன்ஷிப்பில் எப்படி வளர முடியுமோ அந்த மாதிரி ஃபுல் ஃபெசிலிட்டியோட வாழ்ந்தேன். ஸோ வெளி உலகம்னா என்னாலே தெரியாது டில் 12th. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஐ வாஸ் brought up. காட் கிரேஸ் நாங்கள்லாம் 2 பேரும், நானும் என்னோட தம்பியும் வந்து we were blessed to study in கேந்திர வித்யாலயா. அப்போ ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸில் இருந்தேன். ஸோ அதனால் தேவின் ஆஸ் அ நேட்டிவ் ஆஃப் கேரளா ஐ டிட் மை ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து கேரளாவில் தான் நான் படித்தேன். தென் என்னோடய ஃபர்ஸ்ட் கரியர்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் டு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2003-04 டைமில் நான் என்ட்ரி ஆகிறேன் வித் no background of anything other than my BCom as a graduate. ஒன்றுமே தெரியாது, just jumped into stock market அப்படின்னு சொல்லலாம். that is my first way to start my journey. சூப்பர். அப்போ உங்களுக்கு ஃபேமிலி பேக்கிங்ல யாருமே இந்த ஃபீல்ட்லேருந்து கிடையாது. நீங்களாம் வந்து இவ்வளோ தூரம் க்ரோ ஆகி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு இல்லாத ஃபீல்ட்லேருந்து அது கற்றுக்கிட்டே. ஆமாம், நடுக்கடலில் குதிச்சு நீந்தல் படித்து வந்தேன்னு சொல்ல முடியும். அந்த சூப்பர். ஆக்சுவலாக நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். மீம் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா நிறையா ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான வீடியோஸ் பார்ப்பாங்க, அதுக்கான ஸ்டோரிஸ் படிப்பாங்க, புக்கு படிப்பாங்க. ஆனால் அந்த மீம் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஃபைட்டர் பைலட் ஃபைட் ஓடிட்டு இருக்கு. அப்படி அந்த பைலட் மேனுவலில் அந்த புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கு. அப்படி புக்கு பேர் வந்து ஹவு டு ஃப்ளை அன் ஏர்கிராஃப்ட்னு. ஸோ நீங்கள் சொல்கிற கதை ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. லிட்டலாக பல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் தட்ஸ் ஹவ் தே ஆர் ஸ்டார்ட். ஏன்னா முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாஸ் ஒன்லி ஃபார் ரிச்சர் அண்ட் ரிச்சர் பீப்புளுக்கு தான். ஸோ இட் வாஸ் நாட் ஃபார் தி காமன் பப்ளிக். சூப்பர். நீங்கள் கொஸ்டின் வந்துட்டீங்க, இந்த ஒரு பாயிண்ட் சூப்பராக சொல்லிட்டீங்க. அதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே ஆல்ரெடி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு என்னன்னா இஃப் வி ஹேவ் ஒரு ₹1 கோடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வெல்த் மேனேஜ்மெண்ட்டோ, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் டெர்மினாலஜியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு பேஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் நினச்சிட்டு எனக்கு கொஞ்சம் அதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, வெல்த் மேனேஜ்மெண்ட் என்ன, இல்லை வெல்த் கிரியேஷன் சம்டைம்ஸ் நீங்கள் டெர்மினாலஜி யூஸ் பண்ண பார்த்துருக்கேன், வெளியே இருக்கவங்க பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், வாட் ஆர் தே whom it is for? ஓகே, ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட்டுன்றது பேசிக்காக வந்து வெல்த் இருக்கிறவங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஓகே, பட் வெல்த் கிரியேட்டர் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது யுவர் வெல்த் கெட் ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கெட் வெல்த்தியர் அண்ட் வெல்த்தியர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ வெல்த் அப்படின்னும் போது எது வெல்த் அப்படின்னு சொல்லுவீங்க? என்ன வெல்த்? ஒரு குவாண்டம் சொல்லுங்களேன், எது வெல்த் அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் யூ ஆஸ் அ வெல்த் அப்படின்னா வெல்த்னா டு ஹேவ் அன் அசட், ஒரு லேண்ட் இருக்கணும், கரெக்ட், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இல்லை எனக்கு வந்துட்டு கோல்டு இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு சென்னை மவுண்ட் ரோட்டில் உங்களுக்கு 100 crores ஆஃப் லேண்ட் இருக்குது. ஆஹா, யூ ஆர் வெல்த்தி பட் இட் இஸ் நாட் ஜென்ரேட்டிங் எனி இன்கம். மவுண்ட் ரோட்டில் இருக்குது இடம், பட் இட் இஸ் நாட் ஜென்ரேட்டிங் எனி இன்கம் அப்படின்னா தென் வாட் இஸ் அ பாயிண்ட் இன் ஹேவிங் மவுண்ட் ரோட்டில் எனக்கு 100 கோடி வர்த் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னு? இல்லை, அது இயர் ஆன் இயர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும் அதோட வேல்யூ. இட்ஸ் நாட் கிவிங் யூ எனிதிங். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேணும்னா அதை டைல்யூட் தான் பண்ணி விற்று தான் ஆகணும். பட் தேர் ஷுட் பி அ பையர், ரைட்? ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அங்கே தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ வெல்த் எங்கெல்லாம் இருக்கலாம், ஓகே, ஸோ உங்களோட நீட் எங்கெல்லாம் இருக்கலாம், ஸோ அது தகுந்த மாதிரி இட் ஹேஸ் டு பி பிரேக் டவுன் இன்டு அன் அசெட் கிளாஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி இன் ஒன் ப்ராடக்ட் ஒரு ஒன் செக்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, ஆஸ் அன் அசெட் கிளாஸ். மவுண்ட் ரோட்டில் இருக்கிறது நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் விச் இஸ் இன்கம் ஜென்ரேட்டிங். ஸோ அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன், ஸோ உங்களோட தேவைகள் எவ்வளோ இருக்கும், உங்களோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும், ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி வி டிவைட் தட் அசெட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாஸ். அதுதான் உங்களோட வெல்த்தை வந்து மேனேஜ் பண்ணுறது அது. நவ் ஐ கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வீட்டிலேருந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா நாங்கள் எடுத்த அமௌண்ட்டை மறுபடியும் பிஸ்னஸில் தான் போடுறோம், பூட் ஸ்டாப் தான் பண்ணியிருக்கோம்.
அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் இஃப் ஐ லுக் பேக் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கழிச்சு நான் ஏதாச்சும் வெல்த் க்ரியேஷன் பண்ணியிருக்கிறேன்னா நான் இன்னும் லேண்டு வாங்கலை, கோல்டு வாங்கலை, அமௌண்ட் பார்த்தேன், அதை ஸ்கேல் தான் பண்ணியிருக்கேன். பட் இப்போலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தாலுமே மேபி இதுக்கப்புறம் ஸ்கேல் ஆக தான் போகுது. அப்போது ஐ ஆம் லுக்கிங் இன்டு நான் எப்படி வெல்த் க்ரியேட் பண்ணுறது. வெரி குட் கொஸ்டின். பட் இது வந்து நான் இன்னும் வந்து ஒரு சென்டிமெண்டலாக நான் டச் பண்ணுறேன் அப்படின்னும்போது உங்களுக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்? 100 ரூபா இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? 1000 ரூபா இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை 1 லட்சம் இருந்தால்? எனக்கு 1 கோடி ரூபா இருக்கும். இந்த இன்னைக்கு ஸ்டேட்டில் எனக்கு 1 கோடி ரூபா. ஸோ நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு அது 10 கோடியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும். கரெக்ட். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஆக்ஷன் பை ஆக்ஷன் த சேஞ்சஸ். ஓகே. ஒரு ஆட்டோ ஓட்டுறவரும் சந்தோஷமாக தான் குடும்பம் நடத்துகிறாரு. பட் அதே ஆட்டோ ஓட்டுறவரும் தேர் இஸ் இன் டிஃபிகல்ட் ஸ்டேஜ்லையும் இருக்கிறாங்க. ஓகே. அம்பானி இஸ் ஆல்சோ குட். அம்பானி இஸ் ஈக்குவலண்ட்டாக யாராக இருக்காங்களோ அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. கரெக்டு. ஸோ த வே ஆஃப் வெல்த் கிரியேஷன் அப்படின்னும் போது 1 ரூபா இருந்தால் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட தேவை என்ன? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் கோல்? ஸோ அதுக்கு யோசிச்சுட்டு சார் நான் யோசிச்சதுக்கப்புறம் தான் அது நான் எப்படி வந்து நான் அது பயன்படுத்தணும் அப்படின்றது. ஓகே, ஒரு டார்கெட் இருந்தால் அதை வச்சு பண்ணலான்றது சொல்கிறீங்க. இப்போ இந்த கேஸில் என்ன விட்டுருங்க, எனக்கு வந்துட்டு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் கிடையாது. தேர் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு சில பேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அவங்களோட குழந்தை இப்போ வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது. அவங்க இப்போ வாங்குகிற சேலரி வந்துட்டு அண்ட் ஜாப் எவ்வளோ பெர்மனன்ட் தெரியாதுங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. ஏன்னா அவங்க அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஐடி செக்டாரில் சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். ஸோ வாட் நவ் தே ஹேவ் ஃபியர் இஸ், அவங்க குழந்தைக்கு இப்போ நான் வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஒரு நல்ல காலேஜில் சேர்த்தணுன்னா அப்போ என்கிட்ட செலவு பண்ண காசு இருக்காது. விச் இஸ் அகெயின் ஒரு 10 இயர்ஸ் அட்லீஸ்ட் கேப் இருக்குது. ஸோ இப்போது அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நல்ல கோர்ஸ் பண்ணோன்னா 12 18 லட்சம் ரூபா. கிரேட் லேக்ஸ் எடுத்துக்கோங்க, 26 lakhs ஆகும் ஒரு MBA கோர்ஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஒரு 10 to 12 இயர்ஸ் டைம் லைன் இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ நான் வந்துட்டு இப்போது 12 இயர்ஸ் கழிச்சு இப்போ எனக்கு 18 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் தேவைங்கிறது நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு? நான் அதுக்காக தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் வாட் இஸ் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்? ஓகே, இது வந்து காமனாக இருக்கிற எல்லாரோட காமன் பிரச்சனை. ஓகே. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அண்ட் ஹீ ஷுட் லீட் அ பெட்டர் லைஃப். ஸோ எஜுகேஷன் இஸ் சம்திங் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி இன் ஆர் கண்ட்ரி எஜுகேஷனுக்கு மட்டும் இன்ஃப்ளேஷன் மாதிரி டபுள் டிஜிட்டில் ஓடுது. இப்போ அதுதான் வந்து இப்போ ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் போது 6-7% தான் சொல்கிறோம். அது இஸ் ஓவரால். ஓகே. பட் எஜுகேஷன் அதை எடுத்தும்போது இப்போ நான் இஃப் யூ பிலீவ் ஆர் நாட், நான் என்னோட டிகிரி முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,250 ரூபா ஃப்ரம் எல்கேஜி டு மை கம்ப்ளீஷன் ஆஃப் +2. அப்பா, அவ்வளோதான் செலவாயிருக்கும். ஏன்னா 45 ரூபா தான் ஃபீஸே இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அவ்வளோதான், இந்த இன்ஃப்ளேஷன் அவ்வளோதானே. இப்போ எஜுகேஷன் இஸ் லைக் பிஸ்னஸ் மாதிரி போயிட்டுருக்கனால அந்த இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் டிஜிட் நம்பர். ஸோ நீங்கள் எப்போதுமே ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற நான் இப்போ வந்து ஒரு எஜுகேஷனுக்கு நான் வந்து ஐ நீட் டு ஸ்பெண்ட் 10 lakhs அப்படின்னா இந்த எஜுகேஷனே வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ செலவாக போகுது? ஓகே. ஸோ அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் 10% 12% யூ நீட் டு ஒர்க். இங்கேருந்து இன்ஃப்ளேஷன் போட்டுங்கன்னா இஃப் தட் இஸ் லைக் 25 lakhs அப்போ தேவைப்படுதுன்னா அங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு யூ நீட் டு சேவ். அண்டர்ஸ்டுட். ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்றது யூ நீட் டு ஐடென்டிஃபை. எதர் நீங்கள் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கேருந்து பண்ணலாம், இல்லை ஸ்மாலாக குவாண்டம் லைக் காமன்லி நோன் அஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன் ஆர் லாங்குவேஜ். இன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, விச் இஸ் அ மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் சொல்லுவாங்க மாதிரி. ஸோ பேசிக்கலி அது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 years டேட்டா எடுத்தோம் அப்படின்னா that will fetch you 13-14% CAGR, that is compounded average rate of return. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு 13-14% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காமன் இதில் சொல்லணும். புரியுது. இப்போ சில வருஷங்கள் மேலே இருக்கலாம், சில வருஷங்கள் கீழே இருக்கலாம், பட் ஒரு ஆவரேஜாக ஒரு 30 years நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம் as a nifty இல்லைனா பெஞ்ச்மார்க் எடுத்து பார்த்தோன்னா it has given 14.5% of return. ஸோ நீங்கள் 10% இன்ஃப்ளேஷன் ஏறுறது அப்படின்னா ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடலாம், பீயிங் இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுது. இதுவே வந்து நான் வந்து 2 yearsக்கோ 3 yearsக்கோ சொல்லணும்னா மார்க்கெட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஓகே. மார்க்கெட் நீட்ஸ் டைம் டு ஜென்ரேட் தட் CAGR. புரியுது. ஸோ ஒரு ஷார்ட்டர் டேர்முக்கு எப்போதுமே இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ ஃபிக்ஸட்
இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா எந்த மாதிரி சொல்கிறீங்க? லைக் எஃப்டியாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்காக இருக்கலாம், இல்லை சுகன்யா சமர்த்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம்ஸ் பெச்சு சம்பேர் பிட்வீன் 7 to 8.5% வச்சுங்களேன். பிபிஎம், என்பிஎஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் அ நான் ஃப்ளக்சுவேட்டிங் ரிட்டர்ன். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் தி கில்லர். ஸோ அதை பீட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ஸ்டார்டட் சேவிங். ஸோ சேவிங் தான் நம்ம சும்மா சேவ் பண்ணதான். வேர் யூஆர் இன்வெஸ்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு போகும்போது இட்ஸ் பீட்டிங் யுவர் இன்ஃப்ளேஷன். அதுதான் மெயின் நோக்கம். லாங்கர் ரன்னில் நான் இப்போ சம்பாதிச்சது எனக்கு 10 வருஷம் கழிச்சு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு பீட் தி இன்ஃப்ளேஷன். ஸோ இன்றைக்கி இருக்கிற அசெட் கிளாஸில் ஸோ ஈக்விட்டி இஸ் தி ஒன் ஆஃப் தி அசெட் கிளாஸ் விச் கேன் பீட் இன்ஃப்ளேஷன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஈக்விட்டினா ஈக்விட்டி மார்க்கெட். அதாவது நம்ம இப்போ இஃப் யூ ஆர் இன் அ பிஸ்னஸ், நீங்கள் ஒரு மூலதனம் போட்டிருப்பீங்க, ஸோ தட் இஸ் கால்ட் ஷேர், யுவர் ஷேர். ஸோ அந்த ஷேரை பப்ளிக் ஆஃபர் பண்ணும்போது இட் கால்ஸ் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது. இப்போ நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, டாட்டா, இன்ஃபோசிஸ், இவங்க எல்லாமே வந்து தேர் ஷேர் ஹஸ் பீன் லிஸ்டட் இன் அன் எக்ஸ்சேஞ்ச். இல்லை, எனக்கு இதில் இன்னொன்று சொல்லுங்கள். இப்போ எனக்கு இது கன்ஃபியூஷன் தான். என்னென்னா இப்போது நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் எப்படின்னாவே தென் இட் பிகம்ஸ் எங்களுக்கு கேட்டதை வச்சு பார்த்ததை வச்சு சம்டைம்ஸ் இட் சவுண்ட்ஸ் லைக் கேம்பிளிங். சம்டைம்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது ஏதோ அந்த கேண்டில்ஸு அப்படிங்கிறது ஒரு டெர்மினாலஜி அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன், ஆல்கோரிதம் அந்த மாதிரிலாம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறது பார்த்துச்சுன்னா லாங் டேர்ம்னு சொல்கிறீங்க. ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து பல பேர் இன்டேட் ஒரே நாளில் உட்காந்து அமௌண்ட் பார்த்தது, இல்லை வந்து ஒரு வாரத்துலேயே உட்காந்து அமௌண்ட் பார்க்குறாங்க. இப்போ இது நீங்கள் சொல்கிற இந்த விஷயமே இது லைக் ஷேர் மார்க்கெட்னாவே இது இந்த விஷயம் கான்ட்ராக்ட் ஆகுது. நீங்கள் சொல்கிறது இதே மாதிரி விஷயமா, இல்லை இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் இன் இட்? ஸோ மார்க்கெட் கேன் பி இன்வெஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகேங்களா? ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுன்றது எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிருஹா ஐடி சொல்யூஷன்ஸ். கிருஹா ஐடி சொல்யூஷன் இஸ் நவ் இஸ் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வருஷம் இருக்கும்? 4 years. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் மேலே ஆயிடுச்சு. ஆமாம். ஓகேங்களா? ஒரு 4 years யூ ஹேவ் அ ட்ராக் ரெக்கார்ட். எஸ். ஸோ இனிஷியலாக ஒரு ரூமில் ஆரம்பித்தது, நவ் யூ ஹவ் டேக்கன் அ ஸ்பேஸ் ஹியர். ஆமாம். ஓகே. ஸோ டச் வுட், கோயிங் ஃபார்வர்ட் யூ வில் பி இன் அன் ஐடி ஹவுஸ். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மியர் எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். நவ் ஐ எம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இஃப் யூ வாண்ட் டு மேக் அ பிக்கர் கம்பெனி, வாட் யூ நார்மலி டூ அப்படின்னா உங்களுக்கு 2-3 விஷயம் பண்ணலாம் இன் யுவர் கம்பெனி. ஒன்று, நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடை வாங்கலாம், ரிலேட்டிவ்ஸுக்கிட்ட காசு வாங்கலாம். தி லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தட் யூ கேன் ஷேர் யுவர் ப்ராஃபிட் டு சம்படி எல்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் உங்கள் பிஸ்னஸ் என்னானாலும் ஏதானாலும் யூ நீட் டு பே இன்ட்ரெஸ்ட். ட்ரூ. ஓகே. செகண்ட் கேஸ், பணம் வந்து நட்பை கொள்ளும், பட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டாம், அவ்வளோதான். பட் என்ன இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் வேண்டாம். ஸோ நாலாவது ஆப்ஷன் இஸ் வேர் இட் இஸ் அ டிக்னிட்டி. ஓகே. யூ ஆர் ஷேரிங் அ ப்ராஃபிட் டு சம்படி எல்ஸ், ஸ்டேட்டிங் தட் ஐ வில் டூ வெல் இன் தி ஃபியூச்சர். ஸோ திஸ் இஸ் மியர்லி ஷேர் மார்க்கெட். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ சம்படி இஸ் கம்மிங் அண்ட் பையிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிருஹா ஐடி சொல்யூஷனில் இன்வெஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னா ஐ ஷுட் நோ அபவுட் கிருபா. ஓகே. கிருபாவோட 4 வருஷம் என்ன பண்ணீங்க, ஹவு இஸ் யுவர் கிராஃப், ஹூஸ் கிராஃப் இஸ் லைக் திஸ் ஆர் லைக் திஸ் ஆர் லைக் திஸ். ஸோ நிறைய கிராஃப்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா there will be so many ups and downs. நான் விட்டு நின்று பார்த்தேன்னா இயர் ஆன் இயர் இது பேர் தான் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த கிராஃப் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், த பேட்டர்ன் விச் இட் கோஸ், நியர் டேர்மில் என்ன ஆங்கிளில் போகுது. தீஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ். இதுதான் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்வாங்க. இது எப்படி வந்து பேட்டர்ன் இட் வில் லிங்க் டு யுவர் பியர் கம்பெனிஸ். யூ ஆர் இன் டு ஐடி இண்டஸ்ட்ரினா ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணுது, ஹவு இஸ் கிருஹா ஐடி இஸ் டூயிங். ஸோ ஐடி ஜென்ரலாக போகுதுன்னா ஸோ கிருஹா ஐடி இஸ் ஆல்சோ கோயிங் இன் தட் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜார்கன்ஸ் இருக்குது. இட்ஸ் அ வெரி லார்ஜ் ஓஷன். புரியுது. கத்தெஸ்ட் ஸ்டோரி ஷார்ட். ஸோ இதெல்லாம் தான் பேட்டர்ன், இன்ட்ராடே இல்லை இண்டிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ தே பெட் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட். ஓகே. ஆன் தட். ஸோ அதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிருஹாவோட ஃபண்டமெண்டல்ஸில். ஓகே. கிருஹாவோட 4 வருஷம் பர்ஃபார்மன்ஸில் ஐ எம் கான்ஃபிடென்ட். அடுத்த 8 வருஷத்தில் கிருஹா வில் பில்ட் அனதர் ஃபார்ச்சூன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா அதுக்கு இடையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது விட இருக்கலாம். பெருசாக ஆக சேலஞ்சஸ் ஆர் மோர், யூ வில் ஹாவ் மோர் சேலஞ்சஸ் தேன்
மேபி இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பதில் சொன்னது மேபி 4 பேர்கிட்ட பதில் சொல்ல முடியும். யுவர் டீம் சைஸ் வில் பி பிக்கர். ஸோ யூ வில் ஹவ் ஸோ மெனி எக்ஸ்பான்ஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, தட் கீப் ஆன் ரன்னிங் பேக். அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகுற எல்லா நெட்வொர்த்துமே ஆட் பண்ணி சின்னதாக ஆட் பண்ணி ஒவ்வொரு பீரியட், இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நவ் இஃப் யூ ஆர் வேல்யூயிங் ஐ எம் கிருபா வேல்யூயிங் ஃபார் 50 rupees per share அப்படின்னா over a period of time it will be 500 rupees. அப்போ நான் 50 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு ஷேரோட வேல்யூ 500 வந்துச்சு. Right. It's simple as that. So 1000 times I am making profit. சூப்பர். இன்ட்ராடேல இதுதான் இருக்கும். Once profit is another one is loss. ஓகே, இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து அந்த லாஸை நான் திருப்பி பிடிக்கிறேன். இதுக்கு எக்ஸ்பைரி வராதா? லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடேக்கும் இதுக்கும் சொல்கிறது என்ன? இன்ட்ராடே இஸ் ஃபார் டே. இல்லை, அதான் இன்ட்ராடே பண்ணுறது எக்ஸ்பயர் அந்த இதோட பிடிக்கணும். அது சம் கைண்ட் ஆஃப் which your contest is like future market. ஓகே, எனக்கு இன்னொரு பெரிய டவுட். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் யோசிச்சு ஒரு 10 வருஷத்துக்காக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் வராங்க. அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபார் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன் இஃப் தே ஹவ் பாஸ்ட் அவே, பட் அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பருக்காக தான் பண்றாங்க. இப்போ இவங்களோட ஷேர்ஸ் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட்? அண்ட் செகண்ட், இன்கேஸ் இந்த ஷேர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அது இன்வெஸ்ட் பண்ண ஷேருக்கு ஏதாச்சும் எக்ஸ்பைரி டேட் இருக்குமா? ஏன்னா இன்கேஸ் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு மேபி அவங்க வில் படிக்கும்போது தெரிய வருது, அவங்க வந்துட்டு மேபி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் அதை டைல்யூட் பண்ண விரும்பல, ஒரு 3-4 வருஷம் ஆகட்டும் கல்யாணம் ஆகுறது குழந்தை இதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பண்றாங்க. அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா லைக் அதாவது அதுக்கு தான் இந்த எக்ஸ்பைரி கொஸ்டின் கேட்டது. செகண்ட், இன்கேஸ் தே ஆர் நோன் போது அது அவங்களோட பியர்ஸ்க்கு இல்லை அவங்க யாருக்காக பண்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலா, லைக் அதுக்கு ஏதாச்சும் அக்ரிமெண்ட் எழுதி வைக்கணுமா? இதுதான் 2 பெரிய டவுட் எனக்கு. வெரி குட் கொஸ்டின். ஸோ ஆன்சரிங் டு யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிருஹா ஐடி சொல்யூஷனுக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா? கிடையாது. ஸோ நான் உங்கள் ஷேர் வாங்கிட்டேன்னா தேர் இஸ் நோ எக்ஸ்பைரி. Okay. As long as Kriha IT Solutions is there, my share is also valid. Super. When Kriha IT Solution is wound up, my share is also gone. Oh. Simple. புரியுது. ஸோ செகண்ட் கொஸ்டின், இப்போ நான் வந்து ஐ எம் இன்வெஸ்டர் ஃபார் அ லாங்கர் டைம். நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸில் கேள்விப்பட்டீங்க, ஒரு எம்ஆர்எஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு பேரனுக்கு வந்து கிடச்சிருக்கு. இட் வாஸ் worth 300-400 crores. Yes. ஸோ இதே தான். ஸோ அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க வே பேக். ஸோ அது வந்து வீடு மாற்றும்போதோ ஏதோ வந்து மாற்றும்போது ஹி காட் இட் ஃப்ரம் திஸ் ஜங்க்ஸ். அந்த வேஸ்டேர்லேருந்து அந்த ஷேர் சர்டிஃபிகேட் கிடச்சது, டஸ்ட்பினில் போட்டு வச்சு பேப்பராவது இட் வாஸ் worth 300-400 crores அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இட் நவ். அது வந்து இப்படி இருந்ததுனால இட் வாஸ் லைக் இன் அ டஸ்ட்பின். நவ் இட் இஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இட் கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சம்படி எல்ஸ். இப்போ என்னோட காலகட்டத்துக்கு அப்புறம் ஐ கேன் மேக் மார்க்கெட் அஸ் அண்ட் வில் ஆர் ரெஜிஸ்டர்ட் அஸ் அ நாமினி டு மை நெக்ஸ்ட் கே. அதை சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர். இப்போ எனக்கு இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. 300 கோடி ரூபா எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போது கன்சிடர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ் கட்டுறோம். இப்போ எனக்கு என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுவோமா, இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டைல்யூட் பண்ணி காசை எடுக்கும்போது டேக்ஸ் கட்டுவோமா, இது 2த்துக்குமே டேக்ஸ் கட்டணுமா? இல்லை. ஸோ நார்மலி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காசுக்கு ஆல்ரெடி நம்ம டேக்ஸ் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு வரோம். இப்போ பிஸ்னஸ் இன்கம் பிஸ்னஸ் டேக்ஸ் கொடுத்துட்டு வரோம். இல்லை சேலரியிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டிட்டு தான் வரும். ஓகே. ஸோ ஃபார் பர்ச்சேசிங் அ ஷேர் தேர் இஸ் நோ டேக்ஸ். செல் பண்ணும்போதுமே நம்ம இன்கம் டேக்ஸ், நம்ம இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஆஸ் பர் 1961 பிரகாரம் இல்லை ரிவைஸ்டு 2030 பிரகாரமும் whenever you are selling something it is classified under capital gains. Okay. So share market abroad share market related எல்லாமே instruments is linked to capital gains. ஸோ எப்படி வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ வீடு விற்கிறோமோ, ஸோ இட்ஸ் அ கேபிட்டல் அசல், ரைட்? 2 கிளாஸிஃபிகேஷன் தான். ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்னா இப்போ ஒரு ஷேர் வாங்கி 1 இயர்க்குள்ளே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி டைரக்ட்லி ஆடட் டு யுவர் இன்கம். ஓகே. இப்போ 2 தேங்க்ஸ் டு மேடம், ஷி ஹஸ் பாட் எவ்ரி திங் இன் டு ஒன் பஸ் கேட்டகரி. ஒன்று ஒரு 20% டேக்ஸ் லைப்பில் வந்துடும். இன்னொன்று லாங்கர் டேர்ம் சொல்லும்போது 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 1.5 lakhs வரைக்கும் 1.25 lakhs வரைக்கும் யூ ஆர் எக்ஸம்டட். அதுக்கப்புறம் வேறு ப்ராஃபிட்டுக்கு யூ நீட் டு பே 12.5%. புரியுது. ஸோ 2 பேஸ்கெட் தான், ஒன்று ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். லாங் டேர்ம் இஸ் பெனிஃபிஷியல். லாங் டேர்ம் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2018 இருந்து தான். ஸோ அது வரைக்குமே வாட் எவர் யூ ஹவ் மேட் ப்ராஃபிட் எல்லாமே யூ ஆர் ஜஸ்ட் லைக் என்ஜாயிங். பட் ஆஃப்டர் தட் தேர் இஸ் அ டேக்ஸ் ஆஃப் 10% இருந்தது, இப்போ 12.5% வந்துருச்சு.
ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ். நீங்கள் எந்த சேலரி கிளாஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கிளாஸாக இருக்கட்டும், இட் ஒன்ட் பி ஆடட் டு யுவர் டோட்டல் இன்கம். இதுக்கு வந்து செப்பரேட் டாக்ஸேஷன். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து இப்போ சேலரிடு கிளாஸ், இப்போ உங்களோட இன்கம் வந்து 30% யூ ஆர் பேயிங், இல்லை 35% ஸ்லாப் ரேட்டில் இருந்தால் கூட your profit will be taxed only at 12.5% if it is long term, 20% if it is in short term. Super, wonderful job. ஓகே, இப்போ எனக்கு இந்த சீரீஸோட ஆப்வியஸ்லி சொல்ல மறந்துடுறேன், இட்ஸ் கோயிங் டு பி a series. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, ஐ குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்ட் ஆன் 4 years ஆஃப் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ஐடி செக்டாரில் இருக்கிறதுனால மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், உங்கள் கூடயே சாஃப்ட்வேர் சொல்யூஷன் பண்ணலாம் என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதையும் தாண்டி யூபிஎஸ்சி பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரதுனால ஐ குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ குட் சே. எட் நான் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கேன். இப்போது ஒரு லேமேன் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், if they are professional அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்னு போது நாட் நெசசர்லி தே வில் நோ ஆல் தீஸ் டெர்மினாலஜிஸ் எக்ஸெட்ரா. அப்படிங்கும்போது எங்களுக்கு காலையில் வீட்டிலேருந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறதுங்க கூட மிஸ் ஆகிடுது. அப்படிங்கும்போது ஹவு கேன் வி மானிட்டர் திஸ் ஃபார் எ லாங் டைம்? இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது? ஓகே, சரி, மானிட்டர் அப்படின்னும் போது we need to review our portfolio, simple as that. So there are two type of investment. ஒன்று உங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், தட் இஸ் you know about Infosys, you know about Tata, you know about any other business அப்படின்னா you can go directly பர்ச்சேசிங் தி மார்க்கெட். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாம் தேவைப்படும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூ கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட். அங்கேருந்து யூ கேன் டைரக்ட்லி லாகின், அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. யூ வில் பி அலவுட் டு ட்ரேட் த்ரூ எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை பிஎஸ்சியில் ட்ரேட் பண்ணலாம். வேர் யூ ஹேவ் நாலேஜ், யூ கேன் சூஸ் விச் கம்பெனி டு பை அண்ட் யூ கேன் மெயின்டைன். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும். இன்டைரக்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம சொல்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இல்லை பிஎம்எஸ். பிஎம்எஸ் இஸ் somebody who is managing on behalf of you. It's a little bit higher ticket size. And AIF அப்படின்வாங்க, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் டிப்பிக்கலி ப்ரைவேட் ஈக்விட்டி, அன்லிஸ்டட் ஷேர்ஸு, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி அசெட் கிளாஸில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது இந்த வேரியஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கார்டிங் டு யோர் ரிஸ்க் ஆப்பிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ரிஸ்க் ஆப்பிடைட் அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணால் நிம்மதியாக போய் தூங்கணும். ஓகே, அது ஓகே. இப்போ நான் வெல்த் கிரியேஷன் பார்ட்டில் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்டயோ இல்லை மார்க்கெட்லேயோ ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் வெல்த் கிரியேஷன் பார்ட்லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கேஸே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு இப்போ டிசைட் பண்ணிட்டேன். ஐ எம் 30. ஸோ இப்போ இருந்து ஐ எம் பிளானிங் ஃபார் எக்ஸாம்பிள் 10 yearsல நான் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கணுன்றது டிசைட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 acres இன் கோபிச்செட்டிப்பாளையம். இன்றைக்கி ஒரு ஏக்கர் வந்துட்டு 1 crore rupees ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வெல்த் கிரியேஷனில் நான் போகணும்னு நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது என்னால் அமௌண்ட் எடுத்து வச்சிட முடியும். எந்த கம்பெனி நல்லா பண்ணிகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுறது இட் வில் பி ஹெடேக் ஃபார் மீ. ஸோ அப்போது அதுக்கு இஸ் தேர் எனி சொல்யூஷன்ஸ் இந்த மார்க்கெட் அப்படி இருக்குன்னா வாட் ஆர் இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் இட் ஃபார் மீ? ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் யூ ஹேவ் அன் ப்ரிசைஸ் கோல், ரைட்? ஸோ அந்த கோலுக்கு வந்து யூ ஹேவ் அ காஸ்ட். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு, இல்லை ஒரு நாளைக்கு, இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து யூ கேன் செட் ஐசைட் அமௌண்ட். ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜில் க்ரோ ஆகணும் அப்படின்றது இட் இஸ் நாட் வித் யூ. பட் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் செப்பரேட். 7% எனக்கு ஒர்க் அவுட் ஆனால் போதும், எனக்கு கோல் அச்சீவ் பண்ண முடியும்னா பெஸ்ட் யூ கேன் கீப் இட் இன் எஃப்டி ஆர் என்சிடி ஆர் பாண்ட்ஸ் வேர் எவர் இட் இஸ் குட். இல்லை எனக்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் வேணும், அந்த கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா there is options is open as of now. கொஞ்சம் liquid asset அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட். அங்கே வந்து உங்களுக்கு 2 types வந்து வி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்று வந்து they create a portfolio for you. அதுதான் கேட்குறேன், அது எப்படி லைக் அவங்களே வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தே ரிவ்யூ இட் வெதர் தீஸ் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் குட், இல்லைனா தே சேஞ்ச் இட். ஸோ தே ஃப்ரீக்வெண்ட்லி தேர் இன்டர்வீன் இன்டு இயர் ஆன் இயர் பேசிஸில் தே கம் இன் டு பிக்சர் ஆர் ஆன் டிமாண்ட். இப்போ நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்கன்னா தே வில் கம் அண்ட் ரிவ்யூ த ரிவ்யூ. ஓகே, இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டம், ஐ கான்ட் கோ பிஹைண்ட் ஆல் திஸ், ஐ ஹேவ் மை ஓன் ஒர்க் அப்படின்னா சிம்பிள் திங் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி மாடல்டு போர்ட்ஃபோலியோ. அவங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்து அதுவும் வந்து ஒரு அட்வைசர்கிட்ட போனீங்கன்னா தே வில் டெல் யூ ஓகே தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட
தேவைக்கு தகுந்த மாதிரி they will design and give you. அதில் வந்து you need to just simply put the money and go and wait. So every 3 years இல்லை every 5 years they rebalance or allocate பண்ணுவாங்க. அசட் அலோகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டியிலேருந்து சரி டெட்டுக்கு மாற்றணும்னா மாற்றுவாங்க. இல்லைன்னா ஆஸ் பர் யுவர் கோல்ஸ் நியரர் உங்கள் அமௌண்ட் வந்து க்ரோ ஆகுதா அப்படின்றது எவ்ரி செக் இருக்கும். எவ்ரி 3 years and 5 years they check it. புரியுது. ஸோ இதில் வந்து இடையில வந்து இப்போ தட் பர்டிகுலர் ஃபண்டு வந்து இஸ் ஹேவிங் அ மேஜர் சேஞ்ச், லைக் வந்து ஃபண்ட் மேனேஜர் மாறுறாங்க இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா தே கம் பேக் டு யூ சார், இந்த மாதிரி இந்த ஃபண்டில் வந்து தட் இஸ் வாட் வி டூ சார், இந்த ஃபண்டு வந்து நவ் தட் ஃபண்ட் மேனேஜர் ஹஸ் சேஞ்ச், ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டாப் அண்ட் சேஞ்ச் டு திஸ் பர்டிகுலர் இஃப் எனி சீரியஸ் ஆக்ஷன். ஓகே, அந்த டெக்னிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் இட் அந்த எங்களுக்கு புரியாத ஜார்கன்ஸில் இருக்கிறதெல்லாம் தான் தட்ஸ் தே கம் இன் அண்ட் சால்வ் த. அதர்வைஸ் யூ கேன் சிம்பிளி உங்கள் குவாண்டம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். புரியுது. The first option I told you is that you also need to have actively monitor that. So ரெண்டு பேர perspective because it's a direct. புரியுது. ஓகே, இந்த சிச்சுவேஷனில் ஐ ஹாவ் சம்மன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ 10 years கழிச்சு ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 years கழிச்சு ஐ திங்க் லைக் நோ ஐ திங்க் ஸோ எனக்கு ஐ எம் இன் அ சிச்சுவேஷன் இன் விச் ஐ ஹாவ் டு என்னோட பிஸ்னஸ்க்கு இன்னொரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது, அதனால் சோர்ஸ் பண்ண முடியல, இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு போடனா அதை விட எனக்கு இது ஸ்கோப் தெரியுது. இப்போ எஃப்டி அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா இட் இஸ் நோ யூஸ் அப்படின்வாங்க. ஸோ இது எப்படி இப்போ நான் 10 years பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் 5 வருஷத்தில் நான் அல்லது அமௌண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி லைக் அதுதான் அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் வந்து இட்ஸ் யுவர் மணி விச் இயர்ஸ் இன்வெஸ்டட். இது வந்து செட்டில்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எனி டைம் இட்ஸ் நாட் லாக்டு. நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் கூட எனக்கு நாளைக்கு வந்தால் நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அன் அதர் வேர்ட், இட் இஸ் கால்ட் அ கேஷ் மார்க்கெட் அப்படின்னா. ஓகே, இந்த கேபிட்டல் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், இட்ஸ் ஆல் டெர்மினாலஜி வந்து டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி யூசேஜுக்கு தான் வச்சுருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் இன் கேஷ். ஓகே, எனி டைம் லிக்விட். நீங்கள் செல் பண்ணணும், நீங்கள் செல் பண்ணும்போது இன்னொருத்தர் வாங்கியிருப்பார், அவர்கிட்ட காசு வாங்கி உங்களுக்கு கொடுங்க. தட் தான் செட்டில்மெண்ட் டைம் அப்படின்னாங்க. T+1 இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காசு. சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போது எஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம எஃப்டிக்கு எகெயின்ஸ்டாக லோன் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் ஏன் இப்போ கரண்ட் அக்கௌண்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. என்னென்னா கம்பெனி பேரில் அந்த அக்கௌண்ட்டில் எஃப்டி இருந்துச்சுன்னா எஃப்டிக்கு எகெயின்ஸ்டாக அவங்க ஓடி போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஃப்டி வி குட் ஏபிள் டு பிளட்ஜ். இப்போ நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கேன் ஐ பிளட்ஜ் மை ஷேர்ஸ் அண்ட் கெட் லோன்? ஓகே, இதுதான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையாக இருக்கும்போது எனக்கு விற்க முடியுமா அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் அந்த டைமில் மார்க்கெட் கீழே இருக்குது. யூ இன்வெஸ்டட் 10 rupees, now it is 9 rupees. So you will be reluctant to take, ஏன்னா அது லாஸ். So in that stage what you can do, you can pledge that and take money. ஓகே, பிளட்ஜ் யார்கிட்ட பண்ண முடியும்? அவங்ககிட்டே பண்ணலாம். who is your service provider, அவங்ககிட்டே பண்ணலாம். ஓகே, so they will provide you the amount. எவ்வளோ இருக்கோ அந்த percentage wise they charge and they charge an interest and they give money. They can get loan against shares அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ரீபே பண்ணிட்டாலும் அந்த ஷேர்ஸ் ஐ வில் ஸ்டில் ஹோல்ட். ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு அது 9 ரூபான்றது இட் கேன் கோ டு 16 rupees. அப்போ நான் வந்துட்டு அதுக்கேற்றாப்புல பே பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட் என்ன லோன் எடுத்தனோ அது இன்ட்ரெஸ்ட்டோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். வண்டர்ஃபுல், சூப்பர். இதெல்லாம் அண்ட் ஆல்சோ யூ கேன் பார்ட்லி பேமெண்ட். அது மாதிரி இப்போ நீங்கள் பர்சனல் லோன் எடுத்துட்டீங்க, ஒரு வருஷத்துக்கெல்லாம் கட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் இல்லை. எனி டைம் யூ ஃப்ரீ பார்ட்லி பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி யூ கேன் பே இட் அண்ட் வாட் எவர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இஸ் தேர் தட் வில் பி இன்ட்ரெஸ்ட் ரேட். வண்டர்ஃபுல். ஏன் நிறைய பேர் எனக்கு என்னன்னா இட்ஸ் a good opportunity. நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ there are 2 options people use. இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வரும்போது they take loan and use it for somebody if they are business people. There are people use for further purchase. எப்படின்னா நான் இப்போ 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் மார்க்கெட் வந்து இப்போ நேற்று ஹமாஸ் நடந்த பிரச்சனைனால மார்க்கெட் 1000 பவுண்ட் இறங்கிடுச்சு. பட் I know that this particular share will again move up when things are come to normal. But என்கிட்ட காசு இல்லை. ஸோ at that time what people do, they do a margin trade funding. ஸோ அவங்களோட ஷேர்ஸே வந்து pledge பண்ணி they create a margin and again purchase their shares. I think so those are a very deep topic. Deep topic. And then we will reserve it for episode 2. As of now இதோட கீ டேக்அவேஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, those people like me, I am still like நீங்கள் இப்போ பேசுனதில் தான் I could learn many things.
takeaways key takeaways what I would see from this podcast is ஒரு விஷயம் நம்மளோடது wealth creation is not for only rich. Those who are aiming to become rich, they should start wealth creation. செகண்டு ஷார்ட் டேர்ம் யோசிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு மல்டிபிள் வேஸ் இருக்குது. வெல்த் கிரியேஷன் பார்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது சம்திங் யூ கன்சிடர் ட்ரூ வெல்த் கிரியேஷன் ஒரு நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு. தேர்டு வந்துட்டு த ஸ்கோப் மணி இஸ் லிக்விடு அண்ட் அதை பிளெச் பண்ணி லோன் எடுக்க முடியும். அதுவும் இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு எனக்கு சொல்கிற வரைக்கும் ஐம் ஷாக் லைக் ஏன் நான் பண்ணல 4 வருஷத்துலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி I would like to get started with investment. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் டீட்டெயில்டாக. நம்ம முன்னாடி பேசும்போது நம்ம ஒரு கொஸ்டின் வந்து வி கிப்ட் இட் லேமேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம். சி இட்ஸ் இஸ் அ பர்சனலைஸ்டு திங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஸோ ஃபார் கிருபா இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஃபார் சம்படி எல்ஸ் இட். ஸோ அது 1-to-1 பேசி தான் வந்து அவங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட் ஒன்று எது எடுத்தாலும் பயம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டெல்லாம் சரி வராது. ஸோ ஃபார் தெம் there should be an asset class which can much be comfortable. So அது கேஸ் டு கேஸஸ் பர்சனலைஸ்டாக நம்ம கேட்டு அவங்களோட அதுதான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது we have lot of details. அவங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ இல்லை அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ எங்கே நம்மளால் குறைக்க முடியும், எக்ஸ்பென்ஸ் குறைக்க முடியுமா இல்லை இதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வச்சு நம்மளால் அவங்களுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமா. ஸோ இதே பிஸ்னஸில் அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸும் நம்ம கொடுக்கணும். ஒன்று 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று இன்கத்தை பெருப்பிக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கணும். ஸோ இது அந்த விட்டை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணும்போது தான் அந்த சேமிப்பு தான் நம்ம வந்து வி நீட் டு இன்வெஸ்ட் இன் சம் அது. புரியுது. இப்போது நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன ஆகும்னா எனக்கு 10 ரூபா இருந்தால் அந்த 10 ரூபா 20 ரூபா எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு முடியுமே அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். அதுக்கு தானே அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க பிஸ்னஸ்லேயே அவங்க கான்ஃபிடென்ட் இல்லைன்னா வேறு பிஸ்னஸில் போய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அவங்களால அது 10 ரூபா 20 ரூபா பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அது பண்ண முடியலன்னா தே கேன் இன்வெஸ்ட் சம்பே. ஸோ நம்ம நார்மலி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் ஃப்ளக்சுவேட்டிவ்லி ஜென்ரேட்டிங் இன்கம்னா தேர் சேவிங் ஷுட் பி இன் ஃபிக்ஸட். புரியுது. Those who are fixed earning அப்படின்னா their saving should be in or their investment should be fluctuate in the return. So it will get matched. சூப்பர். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்காக பிளான் பண்ணி தருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு பார்க்குறதையும் தாண்டி நிறையா பேர் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் அவங்க இந்த விஷயத்த பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் ஹவு கேன் சம் ஒன் ஐடென்டிஃபை என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்ட ஒருத்தனுக்கு தெரியும்னா வந்துட்டு நம்ம டிரைவிங் லைசன்ஸ் பார்க்குறோம். ஒரு கம்பெனியோட ஆத்தென்டிசிட்டிக்கு அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு ஜிஎஸ்டி இருக்கா, அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் இருக்கா. ஸோ நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு தான் இவ்வளோ வருஷம் ஃபைலிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ரெண்டர் பண்ணுறதோ எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போது இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஆஸ் அ சர்வீஸாக நம்மளுக்கு பண்ணித்தராங்கல்ல, இவங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன லைசன்ஸ் ஏதாச்சும் லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம எப்படி அவங்க வந்து இவங்க சொல்கிறத நம்ம கேட்டு செய்யலாமா இல்லையான்றதை ஹவு வி கேன் கம் டு அ பாயிண்ட். வெரி குட் கொஸ்டின் குபா. பேங்கிங்க்கு ஆர்பிஐ, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஐஆர்டிஏ, இல்லைன்னா கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட். பட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு மட்டுமா 3 ரெகுலேஷன் இருக்கு. ஓகே, you need to comply RBI, you need to comply SEBI, you need to comply Companies Act, you need to comply Contract Securities Act. இந்த மாதிரி எல்லா ஆக்ட்டுமே ஒரே ஆளை ப்ரெஷர் பண்ணுறதே வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் தான். ஓகே, ஆனால் அதில் தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ராடு நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே, ஸோ ஏன் ஃப்ராட் நடக்குது அப்படின்னா இட்ஸ் பியாண்ட் யுவர் லாஜிக் ஆர் கிரீட் பீப்புள் கெட் ட்ராப்ட். நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 15% இருக்கும் அப்படின்னா somebody is telling 35% கொடுக்குதுன்னா you will be automatically so that is obvious. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஏதாவது லாஜிக் இருக்கான்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ when you are going to an advisor அவர் ரெஜிஸ்டர்டா இல்லையான்றது பார்க்கலாம். அதுதான் நான் கேட்க வந்தேன். Registered SEBI registered. So people like us will be SEBI registered. ஓகே, அதுக்கு ஏதாவது லைசன்ஸ் நம்பர் மாதிரி? ஆமாம், எல்லாமே இருக்குது. இப்போ என்னோட சைட் money2wealth.in போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா நிறைய வி ஆர் ஆத்தரைஸ் பர்சன் ஃபார் என்எஸ்சி, பிஎஸ்சி, செபி ஆத்தரைஸ் பர்சன் நம்பர் எல்லாமே இருக்கும். இது நம்பர்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் அதே நம்பர் நீங்கள் செபி சைட்டில் போட்டு இந்த நம்பர் ரெஜிஸ்டர்டு வேலிடா இல்லையான்னு போட்டிங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இட் வில் பி இன் மை நேம். ஜிஎஸ்டி போர்ட்டல் போய் ஜிஎஸ்டி சர்ச் பண்ணுற மாதிரி செபி போர்ட்டலில் போய் இந்த நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். பட் ஸோ தட் இஸ் அலவுட். இருந்தாலுமே பீப்புள் கெட் ஸ்டாப். இல்லை, எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பண்ணுறது அகைன் எல்லா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு கம்பெனி எல்லாமே ஒரே மாதிரி பண்ணுறதில்ல. தோஸ் திங்ஸ் ஆர் தேர்.
நான் சொல்கிறது இது எதுவுமே இல்லாமல் நான் சில பேர் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இன்டென்ஷனலி யாருமே பட் இன்டென்ஷனலி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டு பி ஹானஸ்ட் வித் யூ, இதுக்காக தான் Vanguard Enterprises as a company, me in the industry for 20 years, worked in a corporate life 18 years, moved out only for this. எனக்கு சுற்றி இருக்கவங்க ஏமாற்றப்படக்கூடாது. சூப்பர் 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 சூப்பர். செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு பண்ணுங்க. என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. அதில் போகணுமா வேண்டாமான்னு சொல்லியிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேர் போய் கேட்டு எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ டச் வுட், காட் கிரேஸ், நல்லாவே போயிட்டுருக்கு. சூப்பர் ஜாப். ஆக்சுவலாக உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட போகிறேன். ஏதாச்சும் டவுட்னா பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், தே வில் கெட் இன் டச் வித் யூ. இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, தே கேன் ஆல்வேஸ் கால் மீ ஃபார் எனிதிங். சூப்பர், வண்டர்ஃபுல் ஜாப். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பாட்காஸ்டோட பிக்கெஸ்ட் டேக்அவே என்ன ஒரு விஷயம் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கற்றுக்கிட்டீங்க? நான் பர்சனலாக அந்த ஷேர்ஸை ப்ளட்ஜ் பண்ணி எங்கே எடுத்தோமோ அங்கேயே ப்ளட்ஜ் பண்ணி லோன் எடுக்க முடியும். அது லோனை வந்துட்டு வெளியே இருக்கிற மாதிரி லோன் ப்ரீ கோர்ஸ் பண்ணலாம், பார்ட்டாக பே பண்ணிக்கலாங்கிறது இஸ் சம்திங் ஷாக்கர் டு மீ வைல் ஸ்டில் த ஷேர் இஸ் க்ரோயிங். சொன்ன எக்ஸாம்பிள் 10க்கு 9 ரூபா இருக்கும்போது நான் லோன் எடுத்தேன். இன்றைக்கி அது 65 ரூபாய்க்கு அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே நான் எவ்வளோ லோன் எடுத்தனோ அவ்வளோதான் ரீபே பண்ணணும். ஸ்டில் மை ஷேர்ஸ் ஆர் சேஃபுங்கும்போது இட் இஸ் சம்திங் அண்ட் ஐ ஓப்பனர் ஃபார் மீ அண்ட் ஐ எம் கோயிங் டு கோ இன் தட் ஏரியா. பிகாஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் டெப்ட் இருக்கக்கூடாது, கம்பெனிக்கு டெப்டில் ரன் பண்ணலாம். தட் இஸ் சம்திங் நாட் ராங் அன்லெஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் த கம்பெனி ப்ராப்பர்லிங்கும் போது. உங்கள் கீ டேக்அவே என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அவரை காண்டாக்ட் பண்ணுன்னா கீழே அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தார டிஸ்கிரிப்ஷனில். கோ அஹெட் அண்ட் கெட் இன் டச் வித் ஹிம். இன்னொரு எபிசோட் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு கோர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். We will definitely try to answer as much question as possible. So for more videos and updates, please stay connected. A business owner, keep grinding. By the way, I'm Kirubakar, CEO and founder of Kriha IT Solutions. Meet you in the next video. Bye-bye.